உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது 18ஆம் தேதி 1ஆம் மாசம் 2026 வரக்கூடிய தை அமாவாசை. இந்த தை அமாவாசையெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அதாவது வருஷத்துல ஒரு 4 அமாவாசையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் இந்த நாள்ல ஏதாவது போய் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 4 அமாவாசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை, ஆடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவணி, புரட்டாசி மகாலய அமாவாசை, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த தை அமாவாசை, இந்த மாதிரியான மிக முக்கியமான சில அமாவாசை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டாங்க. இந்த நாள்ல எல்லாம் கண்டிப்பா முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் மறக்காமல் அவங்களுடைய எல்லாருடைய விஷயத்தையும் நம்ம சேர்த்து பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அப்படி நம்ம அந்த திதி கொடுக்கக்கூடிய நேரத்துல சில பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்துருது. என்ன அப்படின்னு, நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்குறோம், அடுத்தது பிண்டம்லாம் எடுத்து வைக்கிறோம், அந்த பூஜை எல்லாம் பண்றோம். சில பேர் திலஹோமம்லாம் பண்ணுவாங்க. சுவாமி நாங்க இதெல்லாமே பண்றோம், கோவிலுக்கு போறோம், தீபம் ஏத்துறோம். ஆனா தானம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம். தானம் கொடுப்பது அப்படிங்கிறது என்னென்ன தானம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அமாவாசைனாலே நம்ம இந்த தானம், இப்போ வந்து முக்கியமான அமாவாசைக்கெல்லாம் இந்த தானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல இந்த பொருளை மட்டும் நீங்க கொடுத்தா கூட போதும். நீங்க வேற எதுவும் நீங்க கொடுக்கணும் போகணுங்கிறதே அவசியமே கிடையாது. இந்த பொருளை அவசியம் நீங்கள் தர வேண்டும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க பண்ணணும். அது எப்படி அப்படின்னு கேட்டா, திதி கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படின்னு, நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தான பொருட்களை அந்த பிராமணன் அந்த ஒரு வேளை அந்த அவனுடைய சாப்பாடு அவங்களுடைய ஒரு விஷயத்துக்கு அதை எடுத்துக்கிறாங்க. அந்த நீங்க கொடுக்கக்கூடிய பிராமணாளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த தானம், 2 கையில நீங்க கொடுக்கக்கூடிய தானம் அவங்க வாங்கிக்கிறது. சொல்ற மந்திரம் சொல்லி வாங்குறாங்களே, ஹரண்ய கர்ப்ப கர்ப்ப சொல்லி வாங்கிக்கிறாங்க இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லி அவங்க வாங்கி கொள்ளுகிறது, அந்த திதி கொடுக்கிறது, இதெல்லாம் மிக 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 அதி உன்னதமான ஒரு விஷயம். இதுல நீங்க கொடுக்கக்கூடியது முதல்ல நீங்க என்ன கொடுக்கணும், அப்படி எது கொடுக்குறீங்களோ இல்லையோ முதல்ல வாழைக்காய் கொடுக்கணுங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. வாழையடி வாழையாய் உன் குடும்பம் வாழணும்னு நீ வாழைக்காய் முதல் தானம் அதுதான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சிறப்பு இருக்கு. வாழைக்காய் எதுக்காக கொடுக்கிறோம்னா, வாழையடி வாழையாக உன் குடும்பம் தழைக்க வேண்டும், நீ மேல 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 சிறப்பாக இருக்க வேண்டும், உன்னுடைய குடும்பம் நன்னா இருக்கணும், எந்த குறை இல்லாமல் இருக்கணும், உன்னுடைய பேரன் பேத்தி உன்னுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் முதல்ல வாழைக்காய் தானம் கொடுக்கு. சில பேர் பார்த்துருக்கீங்களா, மாசம் மாசம் அமாவாசையில 1 கிலோ பச்சரிசி, வெத்தலை பாக்கு, 2 வாழைக்காய், அதுல ஒரு காசு ஒரு 101 ரூபா பணத்தை வச்சு இன்னைக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுப்பாங்க. சில ஆலயங்கள்ல சில பேர் அது பழக்கம் வச்சிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப சிறப்பு. முதல் விஷயம் வாழைக்காய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது நீங்க கொடுக்கறது பாகற்காய். மறக்க கூடாது. இந்த காய்கறி எல்லாம் தை அமாவாசையத்துல நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது இதெல்லாமே. பாவக்காய் முக்கியமா மறக்க கூடாது. பாவக்காய் மறக்காம கொடுக்கணும். 2. 3வதாக நீங்கள் கொடுக்க வேண்டியது பிரண்டை. இது நீங்க விசேஷமான ஒண்ணு, கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் இது வந்து நான் வெறும் தை அமாவாசைன்றதுக்காக இல்லை, எல்லா அமாவாசைக்குமே உகந்தது. அதுலயும் தை அமாவாசைக்கு இதுல மிகவும் உகந்தது. இதுல காம்ப்ரமைஸே கிடையாது. என்னால இது கொடுக்க முடியலன்னு சொல்லவே கூடாது. கூடியமான வரையில நீங்க முயற்சி பண்ணி கொடுக்கறது நல்லது. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பொருள் தான், கொடுக்க கூடாத பொருட்களே கிடையாது. 4வதாக பலாக்காய். இந்த பலாக்காய்க்கு ஒரு சிறப்பு இருக்கு, நான் சொல்றேன். பலாக்காய் அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு வகை கிழங்கு, இந்த கொரோனக்கிழங்கு, சேனக்கிழங்குலாம் சொல்றாங்களே, ஏதாவது ஒரு கிழங்கு வகை கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா கிழங்கு வகை கொடுக்கணும். அப்புறமாக பச்சரிசி, கண்டிப்பாக பச்சரிசி இல்லாமல் இருக்கக்கூடாது. புழுங்கரிசி கொடுக்கவே கூடாது. இன்னைக்கும் சில வெளிநாட்டுல என்ன பண்றாங்கன்னா, புழுங்கரிசி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. அது கேட்கவும் மாட்டாங்க. பச்சரிசி கொடுக்கணுமா புழுங்கரிசி கொடுக்கணுமா தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன பண்ணுவோம், வெளிநாட்டுல வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம வந்து சொல்லவும் முடியல. ஸோ சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சுவாமி எங்களுக்கு தெரியாது, நீங்க சொன்னீங்கன்னா நான் மாத்தி கொடுக்குறேன். சில பேர் மாத்தி வாங்கிட்டு வந்து கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. புழுங்கரிசி கிடையாது, பச்சரிசி கொடுக்க வேண்டும். கருப்பு எள்ளு கொடுக்க வேண்டும், வெள்ளை எள்ளு கிடையாது, கருப்பு எள்ளு கொடுக்க வேண்டும். நல்ல கருப்பு எள்ளு தானம் கொடுக்க வேண்டும். 100 கிராம் அளவு இருந்தாலும் கொடுக்கணும். அடுத்ததாக வெல்லம் கொடுக்க வேண்டும். இந்த கட்டி வெல்லம் சொல்றோம் இல்லையா, இந்த வெல்லம் கண்டிப்பாக தர வேண்டும். அடுத்ததாக பருப்பு, ஏதாவது ஒரு பருப்பு, துவரம் பருப்பு கொடுக்கலாம், பாசி பருப்பு கொடுக்கலாம், உளுத்தம் பருப்பு கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பருப்பு வகை தானம் தர வேண்டும். சரி,
இத்தனை நீங்க கொடுக்கக்கூடிய தானங்கள், இதெல்லாம் பிராமணர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தானம். இப்போ நீங்க காலையில கோவிலுக்கு போறீங்க, இது திதி கொடுக்குறீங்க, வீட்டுக்கு வரீங்க, படையல் போடுறீங்க, பூஜை எல்லாம் நீங்க வீட்டுல எல்லாம் சிறப்பா நீங்க பண்ணிடுறீங்க, இந்த தானம்லாம் கொடுக்குறீங்க, வீட்டுல படையல் போட்டு பூஜை எல்லாம் முடிச்சிட்டீங்க, ரைட். மத்தியானம் சாப்பிட்றீங்க, பசுக்கு ஏதோ அகத்திக்கரை எல்லாம் கொடுக்குறீங்க, எல்லாம் பூஜை எல்லாம் ஃபினிஷ்டு. வீட்டுல இறந்த முன்னோர்களுக்கெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறீங்க, வீட்டுல எல்லாம் பூஜை எல்லாம் ஃபினிஷ், ரைட். சாயங்காலம் என்ன பண்றீங்க? மாலையில் நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல துர்மரணம் ஏற்பட்டிருந்தால், வாகன விபத்துல இறந்திருந்தால், நல்லா கேட்டுக்கோங்க, வாகன விபத்தில் இறந்திருந்தால், தூக்கு மாட்டின்னு தொங்கி இருந்தால், தற்கொலை செய்து கொண்டால், அடுத்ததாக அதாவது அபார்ஷன் ஆகி அந்த மாதிரி எல்லாம் போயிருந்தால், நிறைவேறாத ஆசையோட இறந்திருந்தால், குடும்பத்துல இறந்து போய் அதுக்கப்புறம் அவருடைய ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தென்படலைன்னு சில பேர் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. நாங்க போட்டோம், இது எங்க இந்த 30 நாள்ல முளைக்கலன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சில விஷயங்கள்லாம் உண்டு, நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வருதுன்னு சொன்னா, இவர்கள் செய்ய வேண்டியது, நீங்க இத்தனை தானம் கொடுத்ததுக்கு மேலான ஒரு தானம் தீபதானம். இதை நீங்க கண்டிப்பா செய்யணும். தீபதானம்னு என்ன? போய் கோவில்ல போய் விளக்கேற்றி வைக்கிறது நினைக்கிறீங்களா? விளக்கேற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு, தீபதானம்ங்கிறது ஒண்ணு. தானம்னா என்ன? ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு தட்டுல ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சு அதுல கொஞ்சம் நெய் விட்டு சிவபெருமானுக்கு அந்த தீபத்தை காமிச்சு தெற்கு நோக்கி வைப்பது. தெற்கு நோக்கி அந்த தீபம் எரியணும். கண்டிப்பா செய்யணும், இதுல மாற்று கருத்தே கிடையாது. எதுக்கு இறந்தவர்களுக்கு தெற்கு தெற்கு அப்படின்னு சொல்றோம்? தெற்க பார்க்கதான் இறந்தவர்கள் படம் வைக்கணும்னு நம்ம சொல்றோம். முன்னோர்களுடைய படங்கள்ல அப்பதான் வைக்கணும்னு நம்ம சொல்றோம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுலயும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறப்பது அரிதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஔவையார் பிராட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது எத்தனையோ விஷயங்களை தாண்டினாதான் ஒரு மனித பிறப்பு அப்படிங்க, எத்தனையோ யோனிகளை கடந்தால்தான் ஒரு மனித பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படி அந்த மனித பிறப்பு இப்படி இருக்கக்கூடிய இதுல எவ்வளவு அதி உன்னதமான விஷயம் நினைச்சு பாருங்க. நமக்கு ஆண்டவன் கை காலெல்லாம் நல்லபடியா கொடுத்துருக்கான், நல்லபடியா எல்லாம் வச்சிருக்கோம். நல்லபடியா இருக்கும்போது அந்த தெய்வத்தை நீங்க எப்படி இது பண்ணணும்? அந்த அளவுக்கு நீங்க நல்லபடியா நீ செய்யணும், நல்லபடியா எல்லா ஒரு விஷயத்தையும் நீ செய்யணும் அப்படின்னு அப்ப அதனாலதான் தீபதானம் என்று சொல்லக்கூடிய இந்த காமாட்சி விளக்குல இது பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம செய்யணும். திதி கொடுக்கணும். திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உன் குடும்பத்துல நீ உன்னுடைய வம்சம் நீ நன்னா இருக்கணும், அடுத்தடுத்து நன்னா இருக்கணும், யோகமா இருக்கணும். உன் ஜாதகப்படி சில பேருக்கு திருமணமே நடக்காது, சில பேருக்கு புத்திர பாக்கியமே இருக்காது, சில பேருக்கு ஆண் சந்ததிகளா பிறக்கும், சில பேருக்கு பெண் சந்ததிகளா பிறக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஒரு நிலையான சில விஷயங்கள் இருக்காது. ஆனா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அதுலயும் முக்கியமாக இருதார யோகமாக இருந்தால், ஒரு தாரத்தை நல்லா பார்த்து ஒரு தாரம் சரியா பார்க்கல, குடும்பத்துல சுமங்கலியா இறந்து போயிருந்தால் கூட சில தோஷங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன? தீபதானம். என்ன தானம்? தீபதானம். காமாட்சி விளக்குக்கு பொட்டு வச்சு நெய் தீபம் ஏத்தி வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி சிவபெருமான் ஆலயத்துல வச்சு சிவனுக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணி, சுவாமிக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணினீங்கன்னா சிறப்பு. அன்னைக்கு வெண்பொங்கல் போட்டு 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், உங்களால என்ன முடியுமோ நீங்க தானம் கொடுத்தீங்கன்னு வாழ்க்கையில நீங்க அமோகமா வருவீங்க. இந்த தை அமாவாசையில நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாழைக்காய், பாகற்காய், பிரண்டு, பலாக்காய் மற்றும் ஒரு வகை கிழங்கு, பச்சரிசி, எள்ளு, வெல்லம், பருப்பு, இது தானம் கொடுக்க வேண்டியது. கடைசியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் தீபதானம். சுபம். வாழ்க வளமுடன்.